ஸோ எப்படி வெயிலோட தாக்கம் நமக்கு நிறைய வராமல் இருக்கணும்னா வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. இது எல்லாருக்குமே இது எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி எண்ணெய் குளியல் எடுக்கிறது. ஸோ இல்லை இதில் நான் வந்து ஹேர் பேக் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமாக ஆலோவேரா. ஸோ ஆலோவேராவோட கொஞ்சம் மருதாணி இலைகளும் சேர்த்து நல்லா அரைச்சி தலையில் வந்து ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கண் எரிச்சல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கண் எரிச்சலாக இருக்கு ஸோ சம்மர் டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இந்த வெயில்ல அப்படிங்கும்போது தான் நிறைய வேர்க்குருலாம் வரும். ஸோ நமக்கு வந்தா கூட நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கழுத்தை சுற்றி அவ்வளோ வேர்க்குரு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த வேர்க்குரு வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்னென்ன பண்ணி அதை சரி பண்ணலாம் டாக்டர்? ஸோ கிட்ஸுக்குமே உணவு முறை இப்படி தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ஜென்ரலாக இந்த வேர்க்குரு எதுக்கு வருதுன்னா அதிகமாக ஹீட், அதே மாதிரி வியர்வை அதிகமாக வர வர உடலில் அந்த பித்தம் அதிகரிக்குது, சூடு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்ல வந்து அந்த சின்ன சின்னதாக குருக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து வேர்க்குரு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேசிக்காக கிராமப்புறங்கள்லாம் நுங்கு இருக்குது பார்த்தீங்களா, நுங்கு எடுத்து அதனுடைய தோல் பகுதியை மேலே அப்ளை பண்ணி விடுவாங்க. ஸோ நுங்கு நீர் இருக்கும், அந்த நீரும் அப்ளை பண்ணலாம்.